Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 22 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் முன் ஒட்டுகளும் பின் ஒட்டுகளும். இந்த சாப்டரோட பார்ட் 2 இது. போன சாப்டரில் முன் ஒட்டுகள் வந்து பார்த்துருந்தோம். இந்த சாப்டரில் பின் ஒட்டுகள் பார்க்க போகிறோம். பின்னாடி எந்தெந்த வார்த்தைகள்லாம் வந்து ரெகுலராக வரும் அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு பதி. பதி எப்படி ஷார்ட்டாக எழுதுறதுன்னு சொல்லிட்டு பா கட் பண்ணிக்கிறது. இப்போ கணபதி, சேதுபதி, சேனாபதி, தளபதி, நீதிபதி, அதில் வர அந்த பதி. கண மட்டும் எழுதிட்டு பாவை கட் பண்ணிக்கிறோம். இப்படி ஃபுல்லாக நம்ம எழுதுறது கிடையாது. கணபதி அப்படின்னு எழுதுறது கிடையாது. இந்த மாதிரி பாவை கட் பண்ணிக்கிறோம். சேனாபதி, சேனா மட்டும் எழுதிக்கிட்டு பாவை கட் பண்ணிக்கிறோம். தளபதி, தலை மூட்டை எழுதிக்கிட்டு பாவை கட் பண்ணிக்கிறோம். நீதிபதி, நீதி எழுதிட்டு பதி கட் பண்ணிக்கிறோம். நீதிபதி. அடுத்து போது, பொழுது. இதுக்கு பாவை சேத்தோ இல்லைன்னா டிஸ்ஜாயிண்டோ பண்ணி எழுதுவோம். பொழுது இல்லைன்னா போது. எக்ஸாம்பிள்ஸ்க்கு கேட்கும் போது, சொல்லும் பொழுது, கேட்ட போது, இருக்கும் பொழுது அப்படின்ட்டு. இப்போ கேட்கும் போது இது எப்படி எழுதுறது பாருங்க. கே இட் கும் போது அப்படியே சேர்த்து எழுதிடுறோம். ஓகேங்களா? இது தனியாக எழுதுறது கிடையாது. இந்த மாதிரி கேட்கும் போது அப்படின்னு எழுதுறது கிடையாது. வெறுமனே அந்த பா மட்டும் எழுதிடுறோம். சொல்லும் பொழுது, சொல்லும் எழுதிட்டு பா அதிலே சேர்த்து எழுதிடுறோம். இருக்கும் பொழுது, இருக்கும் இப்படி எழுதுவோம், அதிலேயே பா எழுதிடுறோம். இருக்கும் போது. ஓகே, சில நேரத்தில் நம்ம கட் பண்ணி எழுதுவோம். கேட்ட போது அந்த மாதிரி வந்துச்சுன்னா கேட்ட எழுதிட்டு பாவை கட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சில இடத்துல ஸ்டார்டிங்லையுமே எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கணுன்றதுக்காக போது யூஸ் பண்ணுவோம். இப்போ பொழுது போக இதை எப்படி எழுதுவோம்னா பொழுது போக. பொழுது அறிந்து, பொழுது அறிந்து, பொழுது எழுதிட்டு அறிந்து அதிலே கட் பண்ணிடுறது. பொழுது அறிந்து. ஓகே, இந்த போதுன்றது முன்னோட்டுகளாகவும் யூஸ் பண்ணுறோம், பின்னோட்டுகளாகவும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பற்றி. பற்றிக்கு பர் எழுதுவாங்க சேர்த்து. எக்ஸாம்பிளுக்கு அது பற்றி, அது எழுதிட்டு பர் சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா அது பற்றி. அதை பற்றி, அதை எழுதிட்டு பர் சேர்த்து எழுதணும் அப்படின்னா அதை பற்றி. பொருட்டு. இதை எப்படி எழுதுறதுன்னா பர்ற குட்டி எழுதணும். ஓகே, பர்ற ஹால் பண்ணி எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு அதன் பொருட்டு. இதுக்கு அது பொருட்டு இப்படி எழுதுவாங்க. அதன் பொருட்டு. இந்த இன் பொருட்டு, இம் பொருட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்கும் பொருட்டு. இந்த பொருட்டுக்கு முன்னாடி எப்பவுமே இன் பொருட்டு இல்லைன்னா இம் பொருட்டுன்னு வரும். இப்போ கேட்கும் பொருட்டு எப்படி எழுதுறதுன்னா கேட்கும் பொருட்டு. இந்த மாதிரி வந்து பர்ற ஹால் பண்ணி எழுதணும், பாதியாக எழுதணும். அடுத்து பரியந்தம். பரியந்தம் அப்படின்னா வரை, அளவு, அந்த மாதிரியான மீனிங். ஓகே, நம்ம பெருசாக பரியந்தம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ. ஓகே, நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ கேட்கும் பரியந்தம் அப்படின்னா கேட்கும் வரை, கேட்கும் அளவு, அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். ஆனால் கேட்கும் பரியந்தம் அப்படின்னா பர்ரு நா சைடில் மாசுழி. ஓகேங்களா? பர்ரு நா சைடில் மாசுழி. இப்போ கேட்கும் பரியந்தம் அப்படின்னு வரப்ப கேட்கும் பரியந்தம் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சொல்லும் பரியந்தம், சொல்லும் வரை, சொல்லும் அளவு, அந்த மாதிரி. சொல்லும் சோ இல் எழுதிட்டு பர்ரு நம்ம. பரியந்தம் முன்னாடி எப்போவுமே இம்மோ இன்னோ சேர்ந்து வரும். ஓகேங்களா? அடுத்து முடியும். இதை எப்படி எழுதுறது பாருங்க.
யா அதுல மாசுழி. சொல்ல முடியும். சொல்ல எழுதிட்டு யா மாசுழி. சொல்ல முடியும். கேட்க முடியும். கேட்க முடியும். இதுவே முடியாதுன்னா யாவை பாதியா எழுதணும். இப்போ யான்றது இப்படி எழுதுவோம், பாதியா எழுதணும். முடியாது, தா சவுண்டு வரதால பாதியா எழுதணும். இப்ப சொல்ல முடியாது. இது எப்படி எழுதுறது பாருங்க. சொல்ல யாவை பாதியா எழுதணும் முடியாதுக்கு. கேட்க முடியாது. கேட்க யாவை பாதியா எழுதணும் முடியாது அப்படின்ட்டு. அடுத்து விரும்புகிறேன். விரும்புகிறார்கள். இதுக்கு எப்படி எழுதுறது பாருங்க. வர் எழுதுவோம். இப்போ விரும்புகிறேன்னா அதுல நா கொக்கி. விரும்புகிறார்கள் அப்படின்னா அதுல லா கொக்கி. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது பாருங்க. சொல்ல எழுதிட்டு விரும்புகிறேனுக்கு வர்ற எழுதிட்டு நா கொக்கி. இதுவே சொல்ல விரும்புகிறார்கள். அப்படி வரப்ப சொல்ல எழுதிட்டு வர்ற எழுதிட்டு லா கொக்கி எழுதணும். சொல்ல விரும்புகிறார்கள். இதை கட் பண்ணியும் எழுதலாம். இப்ப பேச விரும்புகிறேன் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. பேச எழுதிட்டு விரும்புகிறேனுக்கு வர்று நா கொக்கி. பேச விரும்புகிறேன் இப்படியும் நம்ம வந்து எழுதலாம். ஓகேங்களா? இதோட பார்ட் 2 வந்து முடியுதுங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 69 கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான சுருக்கங்கள் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.